நேரத்துல கவுன்சிலர் எலெக்ஷன்ல 16-17 ஓட்டு போட்டேன். நான் 16-17 ஓட்டு போட்டேன். எப்படி அன்னைக்கு மேயராகிறாரு, மேயரா இவருதான் ஸ்டாலின். 17 ஓட்டு போட்டோம். எப்படி ஒரே நேரத்துலயா? எப்படி எதுவுமே கிடையாது. எப்ப சொல்றது நானு 92 93 அதோட ஒரே ஆளு கள்ள ஓட்டு போட்டீங்களோ? இப்ப உங்கள்கிட்ட சொல்றேன் அது. ஏன்னா எப்பயும் முடிஞ்சு போன கதை அது. முடிஞ்சு போச்சு. இப்படி எல்லாம் ஓட்டு போட்டு அவங்கள வந்து நாங்க அவ்வளவு பார்த்தோம். சரி, அவ்வளவு பாத்தீங்க. ஆனா உங்களுக்கு இது வரைக்கும் என்ன பண்ணிருக்காங்க? ஒண்ணுமே இல்ல. இப்படித்தானே இருக்கிறேன். போனா கூலி போகலாம் இல்ல, ஒரு வீடு இல்ல, ஒரு வாசல் இல்ல. அண்ணா போஸ்ட் ஓட்டும் பேனர் வச்சோம் அப்படிதான் இருக்கீங்க. மன்னர் ஆட்சியில் இருக்கவங்க அவங்க முதலமைச்சர் பையன் முதலமைச்சர், மந்திரி பையன் மந்திரி, எம்எல்ஏ பையன். அவங்க எல்லாம் எங்க இருப்பாங்க? நாங்க இருந்த காலத்துல குழந்தைங்க அவங்க எல்லாம். நாங்க ஓட்டு போட்ட காலத்துல அவரெல்லாம் வந்து குழந்தை. இன்னைக்கு இதே நிலைமையில இப்படியே தான் இருக்கிறோம். வாழ்க்கை ஃபுல்லா சாதாரண ஒரு வார்டு உறுப்பினரா இருக்கு திமுகல. அவங்களும் மிகப்பெரிய பணக்காரா இருக்காங்களா? எப்படி நினைக்கிறீங்க? வார்டு உறுப்பினர் வரவங்க பணக்காரா வரவங்களாம் அது திமுக அதிமுக ஆட்சியில மட்டும் தான் நடக்குது. அது அவங்க மட்டும் தான் அப்படி இருக்காங்க. சாதாரண வார்டு உறுப்பினரா இருக்கட்டும், சாதாரண ஒரு கவுன்சிலரா இருக்கட்டும், மிகப்பெரிய பண வசதியோட இருக்காங்க. ஏன் வசதியோட இருக்கிறாங்கன்னா அவங்க அந்த பதிவையும் அதை வச்சு எங்க போனாலும் எங்க போனாலும் ஒரு எல்லாம் கட்டிங்க தான். எங்க போனாலும் எது செஞ்சாலும் அது நீ அங்க பாரு, இங்க பாரு, அங்க பாரு, எதை பாரு, அதுதான். அதனால அவங்க வசதியோட கண்டுக்க மாட்டாங்க. 5 வருஷம் நான் சொல்றேன். ஒரே ஒரு டிஎம்கே வந்து ஒரு 5 வருஷம் தான். மறாவது 5 வருஷம் வரதுக்கு ரொம்ப 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 கஷ்டப்படுவாங்க. அடுத்தது வந்து அந்த அந்த நிலைமைக்கு அவங்க கடைபிடிக்க மாட்டாங்க. 5 வருஷத்துல ரொம்ப பயங்கரமா ரொம்ப பண்ணுவாங்க. அடுத்தது 5 வருஷம் வரதுக்கு வரமாட்டாங்க. அதே அதிமுக வந்து 5 வருஷம் பண்ணாலும் அதுக்கு அந்த இன்னொரு 5 வருஷம் மக்கள்கிட்ட நல்ல பேர் வச்சு ரெண்டாவது அவங்க வர ஆரம்பிப்பாங்க. ஓகேண்ணா. இப்ப திமுகவோட இப்ப அதிமுக பரவாயில்ல நினைக்கிறீங்க? அதிமுக பரவாயில்ல. உண்மையா சொல்றேன். என்ன சொல்றேன், அதிமுக வந்து யாரையும் வந்து மதம் பற்று ஜாதி இது அவங்க அந்த மாதிரி நினைக்கிற இதே கிடையாது. சரி, ஓகே, நன்றி. எல்லாரும் வந்து ஒரு சராசரி இவங்களோட நம்ம இந்த ஆட்சி வந்தால எப்போ வந்தாலும் மதம் ஜாதி இது அங்க கொல்ல இங்க கொல்ல இங்க எவ்வளவு பாக்குறோம். எவ்வளவு இடம் ஒரு நாளைக்கு கூட கேட்க முடியல, கண்குள்ளேயே கேட்க முடியல, காதுக்குள்ளே கேட்க முடியாத மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடக்குது. அதை வந்து தட்டி கேட்க மாட்டாங்க. அதை வந்து அப்படியே சும்மா கேட்கற மாதிரி கேட்கறாங்க, அவ்வளவுதான். ஏங்க ஒரு மந்திரி ஒருத்தர் கேட்கிறாருன்னா அவருக்கு யாரு பேசணும் பதில் கொடுக்கலாம். அந்த ஜாதிக்காரங்க தான் அவங்க பதில் கொடுக்குறாங்க. அது என்ன இது? எதுக்கு அது? ஏன் வேற ஒருத்தவங்க யாரும் இல்லையா கொடுக்க கூடாதா? நான் சொல்றேங்க, உண்மையில சொல்ல உண்மைதானே. ஏன் அந்த ஜாதிக்காரர்கள் பேச விடுற? அப்ப நீ ஜாதி தானே உண்டாக்குற. ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா ஒரு பிரச்சனை வந்து அது ஜாதி மதத்துக்கு கொண்டு வராங்க. நீ அதான் அதிமுக அது மாதிரி பேசுறாங்களா சொல்லுங்க. நான் வந்து அந்த கட்சி இந்த கட்சி நான் எதுவும் பொதுப்படியா பேசுறேன். அவங்க பேசுறாங்களா? அவங்க பேச மாட்டாங்க. ஏன் நீங்க மட்டும் அது மாதிரி பேசுறீங்க? எதுக்கு? உங்க கட்சிக்காரங்கள கூட கேளுங்க, எவ்வளவு பேர் சொல்லுவாங்க, அட ஆமாம்பா அந்த இதே தம்மா உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் அப்படி சொல்லுவாங்க. சீன்ட்டு போக கூடாதுங்க. சீன்னு சொல்லக்கூடாது. கட்சி ஆமாம்பா நல்லா இதுப்பா, பொதுப்படியா போகணும், பொதுப்படியா இருக்கணும். யாரும் வேணா பேச முடியாம்பா இந்த இதுக்கு நீ தீர்வு காணும், நீ பேசு. யாரோ ஒருத்தர் பேசிப்போம். அந்த ஜாதிக்காரங்களை பேச விடுறாங்க. இவரு உடனே வந்து எஸ்சி இதுல இருக்கிறாரு, இவரு இருக்கிறாரு திருமாவளவன். அவரை விட்டுருங்க, திருமாவளவன் விட்டுருங்க. அவரை பத்தி பேசுனா எங்க அண்ணன் பையனுக்கு கோவம் வந்துடும். அவரு வந்து ஒரு அண்ணன் திருமாவளவன் வந்து அவரோட ஏக்க நம்ம இதுதான் ரொம்ப பிடிக்கும். அவரு வந்து திமுக எவ்வளவு கொடுமை பண்ணாலும் அவர் சப்போர்ட் பண்ற. அதுதான் உள்ள போனா இங்க இருந்து நம்ம கிட்ட ஒரு பேட்டி கொடுக்குறாரு, நல்லா கொடுக்குறாரு. ஆனா உள்ள போயிட்டு வந்தோடனே ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அந்த சீமான மாதிரி ஆயிட்டாரா? உண்மையா நானும் நம்ம ஆளுகிட்ட நம்ம கட்சியாரங்கிட்ட சொல்லிக்கிறேன். அவங்க கட்சியாரங்கிட்ட என்ன இப்படி பேசுறாரு அண்ணன், எவ்வளவு நான் அவரை மதிக்கிறேன் கொள்றேன், எத்தனை முறை பாத்துக்கிறேன் கொண்டுக்கிறேன் பேசிக்கிறாரு என்கிட்ட அப்படியே பேசுறாரு. இன்னும் இங்க இருந்தா ஒரு பேசி பேசுறாரு, உள்ள போயிட்டு வந்தா ஒரு பேசி பேசுறாரு. ஏன் அந்த மாதிரி வெளியில இருக்கும்போது கூட்டினே வேணான்ற மாதிரி பேசுறாரு, உள்ள போயிட்டு வந்தா பண்ண தப்பு எல்லாமே சரிதா என்ற மாதிரி பேசுறாரு. அது சிபிஐ மூலியமா இது மூலியமா வச்சுக்கலாம், அவங்க நடத்துறாங்க, நல்லா முடிஞ்சிடும் அது அப்படின்னு பேசுறாரு. முற்றுப்புள்ளி வைக்க முடியும். இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கணும்னா இன்னும் புது ஆட்சி புதுசா வந்தாதான் தளபதி வந்தாதான். ஆமா, இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கணும்னா இவரே கூட அண்ணன் திருமாவளவன் கூட வந்து ஏன் ஆட்சியில அதிகாரத்துல பங்கு தர மாட்டாங்க சொல்லுங்க. அது கேட்கணும். இவங்க ஆட்சியில அதிகாரத்துல பங்கு ஒருத்தவங்களே அடிச்சுன்னு போனா என்ன சார் இது? ஏன் நீங்க உங்களோட இதே ஆகுது?
உங்களுக்கு தான் உங்க சொத்தை எழுதி வச்சு அதான் ஆள வச்சுன்னு கேக்குறேன். மன்னர் ஆட்சி நடக்குதுன்னு சொன்னார் இல்லையா? அவர் பேசுறது கரெக்ட் தான். ம். அவர் பேசுறது கரெக்ட் தான். ஆட்சி